அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் புதனுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில சிம்மராசனியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு நேர் 7ஆம் ராசியான கும்ப ராசியில் 7 கோள்கள் இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார்கள். ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு. 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கான முன்னேற்றத்தை வழங்குவதற்கு இது ஒன்றே போதுங்க. புதிய தொடர்புகள் இந்த கிரக நிலையா உருவாக இருக்குதுங்க. நண்பர்கள் கிடைப்பார்கள். தொழிலில் புதிய மாற்றங்கள் உண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய சிந்தனைகள் ஏற்பட இருக்கு. பங்குதாரர்களால் சில நல்ல திருப்பங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்தி நன்றாக இருக்கின்றவர்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் இனிமையாகவே இருக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் வாழ்க்கை துணை ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. எவ்வளவு நாட்களாக என்ன செய்வது ஏது செய்வது என புரியாம பல குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் என்பது நண்பர்கள் குறிக்கக்கூடிய இடம் என்பதால் ஒரு சில நண்பர்களால் உங்களுக்கு ஏமாற்றமும் மன வருத்தமும் ஏற்படலாம். அதனால் பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க. எடுத்தோம் கௌதம் என எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாங்க. அதே போல் ராசியில் கேது பகவான் இருப்பதால் திடீர் குழப்பங்கள் ஏற்படும் என்பதையும் மறந்துவிட வேண்டாம். உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்தவரை சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் இத்தருணத்தில் ஜென்ம ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார். வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. எங்கே போயிட்டு கைப்பணம் அனைத்தும் என்று நீங்களே வியக்கும்படி செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருக்கும். மருத்துவ செலவுகள் உங்களால் தவிர்க்க முடியாது. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. நீதிமன்ற வழக்குகள் எதிர்பார்ப்பிற்கு மாறான திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. அதே போல் விவாக முயற்சியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்கும். அதனால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது அவசியங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இத்தருணங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு புதனுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. அதன் காரணமாக மன அமைதி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசியினருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பிரச்சனைகளினால் விற்பனை பாதிக்கப்படக்கூடும். அதன் காரணமாக லாபம் குறைய இருக்கு. அதே போல் சக கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் விற்பனை விலையை நிர்ணயிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படுங்க. அதே போல் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைய இருக்கு. அதன் காரணமாக அடிக்கடி பண பிரச்சனை ஏற்படுங்க. வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் திட்டம் ஒன்று ஒத்தி போட வேண்டிய நிர்பந்தம் உருவாக இருக்குதுங்க. கூட்டாளிகளினாலும் எதிர்பாராத
பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாக நடந்து கொள்வது அவசியங்க. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகள் குறையுங்க. இதன் காரணமாக வருமானம் பாதிக்கப்பட இருக்குதுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு படங்கள் பாதியில் நின்று போய்விடுங்க. இதற்கு நிதி பிரச்சனையே காரணமாகவும் அமைய இருக்குதுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானத்தை பெற்று தராதுங்க. மன நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. எடுத்தோம் கௌத்தோம் என இல்லாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் சற்று ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் என்பது சுக்கிரனுடைய சஞ்சார நிலை வற்புறுத்துதுங்க. முக்கிய விஷயம் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது என்பதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. கூடுமான வரையில் பிற அரசியல் கட்சி தலைவர்களுடன் உங்களுடைய தொடர்பை குறைத்து கொள்ளுங்க. உயர்மட்ட தலைவர்கள் உங்களை சந்தேகிக்கிறார்கள் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் அதிக கவனம் மிக மிக அவசியம் என்பதையும் உறுதியளிக்குது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் கவனம் செல்லுங்க. அதே போல் ஆசிரியர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை தரும். வெளிநாடு சென்று உயர் கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை நிர்ணயிப்பது செவ்வாய் கிரகம் என கூறுகிறது. பூர்வ பாரச்சரியம் எனும் மிக புராதன ஜோதிட நூல். அத்தகைய சக்தி வாய்ந்த செவ்வாய் இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சல் கிடைக்க இருக்குதுங்க. தண்ணீர் பஞ்சம் இருக்காது. அதே போல் சூரியன் அனுகூலமாக இருப்பதால் சிலருக்கு புதிய விளைநிலம் அமையும் யோகம் இருக்குது. கால்நடைகளும் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க. அதே போல் அரசாங்கமும் நிதி நிறுவனங்களும் கை கொடுத்து உதவும் விதத்தில் அமையிருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் புதனுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சப்தமஸ்தானமாகிய கும்பராசியில் சூரியன் சனி ராகு இணைந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அந்யோன்யம் பாதிக்கப்படக்கூடுங்க. சிறு விஷயங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாமல் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மன நிம்மதி பாதிக்கப்படுவதை உங்களுக்கு தவிர்க்க உதவுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. திருமண மாலையை எதிர்பார்த்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. தருணங்களை பொறுத்த வரைக்கும் அதிக அலைச்சலையும் தேவையற்ற கவலையும் தவிர்த்து கொண்டால் போதுங்க. இல்லாவிடில் உடல் நலன் பாதிக்கப்படும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது அவசியங்க. இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு அன்னதானம் செய்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.